எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக மாறி வரும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காயெல்லாம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நெருன்னு பொடிச்சுக்கோங்க. நல்லா பவுடர் ஆக்குனீங்கன்னா நம்மளோட அந்த வேர்க்கடலை வந்து எண்ணெய் விட்டுரும். அதனால ரொம்ப ஃபைனாக அடிக்காமல் சும்மா நெருன்னு இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அப்புறம் பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா கோவக்காயை வந்து நான் வந்து ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கிலோ வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த கோவக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணணுன்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். அடி பிடிக்காமல் நின்று கிண்டிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள் கொஞ்சம் வந்து வெந்துடுச்சு. அப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் 4-5 பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு இது கூட சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் தண்ணி எல்லாம் ஊற்றி சீக்கிரம் வேகணும்னு சொல்லி வேக வைக்காதீங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் வறுத்து பொடிச்சிருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இதை போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த தேங்காய் பொடியை போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கோவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.